பிள்ளைகளை உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போகும்படி கர்த்தரால் கட்டளை பெற்றவர்கள் உங்க கூட இருக்காங்க. கவலைப்படாதீங்க. நான் சொன்ன ஆவியானவர் இங்க இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை நமக்கு கூட்டுகிறதே அது விசுவாசம். அப்படியானால் முதல்ல செய்ய வேண்டியது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை சமாளிக்க. இயேசு எழுந்துவிட்டால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் காணாம போயிடும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். கண்களை மூடுவோம். இந்த வார்த்தையினாலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நிற்கலாம். ஹல்லேலூயா. கிருபையாய் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, தொடர்ந்து நீர் எங்கள் நடுவில் உலாவி பெரிய காரியங்களை செய்யும். நீர் எங்களோடு பேசும் அப்பா. இன்னைக்கு நீர் எங்களோடு சொல்ல வேண்டிய சத்தியத்தை மறைக்காம எங்களுக்கு ஆமென் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி பேசுங்கப்பா. ஆண்டவரே, தாகத்தோடு இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு தேவையான சத்தியங்களை சொல்லிக் கொடுங்க. ஆமென். மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு அடிமையை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மகிமையாவும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 நம்ம கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்த வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே போட்ட ஒரு வார்த்தை கனிகள். கனிகள் என்ற உடனே நம்மில் ஒரே ஒரு வசனம் சட்டென்று நினைவுக்கு வரும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளிலே நாம் கனிகளை குறித்து ஒரு சில காரியங்களை சற்று விரிவாக பார்க்கும்படி நான் கர்த்தருக்குள் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்லது கிறிஸ்துவ வாழ்க்கையில கடந்து வந்தான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு വ്യക്തി கிறிஸ்துவில் ஆயால் அவன் கிறிஸ்துவினை லோகத்தை பிரதிபலிக்கணும், അല്ലെങ്കിൽ கிறிஸ்துவினை அவன் வெளிப்படுத்தணும். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள், கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள், கிறிஸ்துவனுடையதான குணநலன்கள் அவனில் வெளிப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே அவன் வருகிறது தான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. ஆனால் நம்மில் அநேகர் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறோம். எப்படி கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறோம் தெரியுமா? நேற்று வரை ஐயப்பனை கும்பிட்டு கொண்டிருந்தோம், இப்பொழுது இயேசப்பனை கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு மாற்றம் தான் நம்மிலே வந்திருக்கிறது. இதற்கு முன்னால் ஏதோ ஒரு மதத்தினுடைய கடவுளின் பெயரை சொல்லி ஆராதித்துக் கொண்டிருந்தோம், இப்பொழுது இயேசு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆனால் குணம் மாறி இருக்கிறதா? வாழ்வியல் நிலை மாறி இருக்கிறதா? வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கிறதா? இல்லை. அங்கே இருந்த அதே பொறாமை இங்கும் இருக்கிறது, அங்கிருந்த அதே தீங்கு தீவினை அத்தனையும் இன்றைக்கும் இருக்கிறது. அன்னைக்கு வாயில சாபமான வார்த்தைகளை, கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசினோம். இன்னைக்கு எப்படி தெரியுமா? வசனங்களை கொண்டு மற்றவர்களை நாம் திட்டுகிறோம். அன்னைக்கு கையில கிடைத்த பாத்திர பண்டங்களை எடுத்தறிந்தோம், இன்னைக்கு அப்படி இல்லை, பாட்டு புத்தகத்தை எடுத்தறிகிறோம். அந்த அளவுக்கு நம்முடைய மாற்றம் உருவாகியிருக்கிறது என்பதைத்தான் இன்றைய கிறிஸ்தவ நிலைகளிலே காண முடிகிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகள் நிதானிக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவில் ஒருவன் வந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்பட்டிருக்க வேண்டும்.
அப்படி கிறிஸ்து வெளிப்படுகிற போது அவனில் கிறிஸ்துவிலிருந்து வருகிற கனி வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவிலிருந்து வருகிற அந்த குணநலன் வெளிப்பட வேண்டுமானால் ஒன்று, நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவிൻ്റെതായ ഫലം വെളിപ്പെടണമെങ്കിൽ ഒരു ദൈവ പൈതൽ ക്രിസ്തുവിൽ വസിക്കണം. അതുപോലെ கிறிஸ்து நம்மில் வசிக்கணும். இன்றைக்கு நமக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறாரா என்ற ஒரு கேள்வியை நம் முன்னாலே வைத்தால் அநேகருடைய வாழ்க்கையில ஆமென் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. கிறிஸ்து வாழ்கிறாரா என்றால் இல்லை, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் சுயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பக்தன் பவுல் சொல்லுகிறான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிற போது நான் எப்படி இந்த உலகத்துக்கு தெரிவேன்? கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு தெரிவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நிதானித்து பார்க்க வேண்டும். அப்ப கிறிஸ்துவில் ஒருவன் நிலைத்திருந்தால் மட்டுமே இந்த உலகத்துல ஒரு கிறிஸ்தவன் கனி கொடுக்க முடியும், பலன் கொடுக்க முடியும், அவன் பயன்பட முடியும். ஆமென். கிறிஸ்துவோடு நான் இருக்கணும், ஏன் கூட கிறிஸ்து இருக்கணும். நம்மில் பலர் எப்படி தெரியுமா? சக்கேயோன்னு ஒரு குள்ள மனுஷன் இருந்தான், தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்கி காட்டுங்க. பார்த்திருக்கீங்களா? பார்த்ததில்லை, பைபிள்ல படிச்சிருக்கோம். சக்கேயு என்கிற ஒரு குள்ள மனிதன் இருந்தானா. அவர் ஒரு நாள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இயேசுவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும். அவன் என்ன செய்கிறான்? கூட்டத்தில் வந்து இயேசுவினிடத்தில் போய் அவர் முகத்தை ஒருக்க தரிசித்து விட வேண்டும் என்று வந்தால் கூட்டத்தார் அவனை உள்ளே விடவில்லை. இயேசுவோடு கூட இருக்கிற கூட்டத்தார், இயேசுவோடு கூட இருக்கிற கூட்டத்தார் யாரை விடலங்க? சகைவை இயேசுவண்டை விடவில்லை. சமீபத்தில் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சகோதரி சொன்னாங்க, முதலமைச்சர் வராரு, ஸ்டாலின் ஐயா வராருன்னு பாக்குறதுக்கு போனோம். எங்களை அதுக்காகவே கூட்டிட்டு போனாங்க. ஆனா பார்க்கலான்னு எட்டி எட்டி பார்த்த முடியல, பெரியவங்க எல்லாம் முன்னால நின்று மறைச்சிட்டாங்க. நாங்க அவரை பார்க்காம தான் திரும்பி வந்தோம். சக்கரை அந்த மாதிரி பார்க்காம திரும்பி போயிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தார். தப்புன்னு நம்மால் என்ன பண்ணார் தெரியுமா? அங்கிட்ட இங்கிட்ட திரும்பி பார்த்தார். அங்க ஒரு மரம் தெரிஞ்சிச்சு. அந்த மரத்துக்கு பேரு அத்திமரம். அத்திமரங்கிறது நல்லதுதான், ஆனா நாட்டு அத்தியா காட்டு அத்தியான்னு கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? நம்மால் ஓடி போய் ஏறிட்டார் காட்டத்தில டப்புன்னு. இன்னைக்கு நிறைய பேரு மதம் என்கிற அல்லது சபை என்கிற சில அத்திகள்ல ஏறுறோம். ஆனா அந்த அத்தி காட்டத்தியா நாட்டத்தியான்னு ஒண்ணு நிதானிக்கணுமா வேண்டாமா? அல்லேலூயா. நிறைய பேர் ஏறி உட்கார்ந்து இருக்கிறது காட்டத்தில. சொல்லு, புரியுதா? ஆமா, ഞാൻ കണ്ടിട്ട് ഒത്തിരി ആൾക്കാർ കയറിയിരിക്കുന്നതല്ല ഈ കാട്ടത്തിന്റെ പുറത്താണ്. காட்டத்தினுடைய சுபாவம் என்ன? காட்டத்தில இலை கொஞ்சம் பெருசா இருக்குங்க, நாட்டு அத்தில இலை சின்னதா இருக்குங்க. ஹலோ, இதுக்கு மேல நான் விளக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். காட்டத்தில ஏறி நம்மால் உட்கார்ந்துகிட்டு இயேசுவை பார்க்கிறான். இப்ப அவன் என்ன சொல்ல வரான் தெரியுமா? நான் இயேசுவை பார்க்க வேண்டும், ஆனால் இயேசு என்னை பார்த்து விடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? நீங்க வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆனா நாங்க என்ன செய்ய மாட்டோம்? சர்ச்சுக்கெல்லாம் வர மாட்டோம். தேசத்துக்காக ஜெபிக்கத்தான் நம்ம இருக்கோம், எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிப்போம், அதுல எந்த மாற்று கருத்து நமக்கு இல்லை. ആമേൻ. ഉണ്ടോ പാസ്റ്ററെ? നമ്മൾ ദേശത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാനല്ലേ ഇരിക്കുന്നേ, വേറെ അല്ലേ? എല്ലാവർക്കും വേണ്ടി പ്രാർത്ഥിക്കും. ஆனால் சிலர் நினைக்கிறார்கள், உங்கள் ஜெபம் எங்களுக்கு போதும், ஆனால் உங்கள் இயேசு எங்களுக்கு வேண்டாம். இயேசுவிலிருந்து வருகிற நன்மை போதும், இயேசுவிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் போதும், இயேசுவிலிருந்து வருகிற ஆமென் எல்லா விதமான பொருளாதார உயர்வு போதும், ஆனால் இயேசு எங்களுக்கு வேண்டாம். சகை அப்படிதாங்க நினைச்சான், போய் உட்கார்ந்துட்டான். ஆனா இயேசு எதை கண்டார் தெரியுமா? என்னைய பார்க்கணும்னு ஒருத்தன்
இவ்வளவு ஆர்வமா ஓடி போய் ஒரு காட்டத்தில் ஏறி உட்கார்ந்திருக்கானே, அவனை விட்டுறக்கூடாது. பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் எல்லாம் காட்டத்தில இருந்து புடிச்சு இழுத்து கொண்டு வந்து இங்க ஐபிசில வச்சிருக்கார். அல்லேலூயா. நாட்டத்தில தானே இருக்கிறிய, நம்பிக்கையா இருக்கா, தைரியமா தானே சொல்றிய? ஆமா. சிலதையெல்லாம் காட்டத்தில இருந்து கூப்பிட்டு மறுபடியும் எங்க கொண்டு வந்து ஏத்தியாச்சு? நாட்டத்தில. மறுபடியும் அடுத்த மரத்துல தானே ஏறி உட்கார்ந்துருக்கோம். நமக்கு ஏதோ ஒரு மரத்துல உட்கார்ந்துருக்கணுங்க, சேஃபா. கரெக்ட் தானே? ஏதோ செத்தா கல்லறை கிடைக்கும், கல்யாணத்துக்கு வந்து நின்று செய்வாங்க, குடும்பத்தில் ஏதாவதுனா வந்து எல்லாம் பார்த்துக்கிடுவாங்க, செத்தா அடக்கம் பண்றதுக்கு கல்லறை கிடைக்கும். நமக்கு தேவை ஏதாவது ஒரு மரம், அது காட்டத்தியா இருக்கணும் இல்லைன்னா நாட்டத்தியா இருக்கணும், ஏதாவது ஒரு மரம். நீங்க மரத்துல இருக்கிற வரைக்கும் இயேசுவோடு கூட நடக்க முடியாது. ஆமாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சபையை நாங்கெல்லாம் ஐபிசிக்காரங்கோ, நாங்கெல்லாம் ஏஜிக்காரங்கோ, நாங்கெல்லாம் சச்சாப் காட்காரங்கோ, ஒரு நாளும் அதெல்லாம் கூட்டிட்டு போகாது உங்களை பரலோகத்துக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பரலோகத்துக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கூட்டிட்டு போவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் இந்த ஸ்தாபனங்களை பிடித்துக் கொண்டு சபை பெயரை சொல்லிக் கொண்டு போதகர்களுடைய பெயரை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவன் இருக்கான். நீ அத்தி மரத்துல இருக்கிற வரைக்கும் ஆமா இயேசு கூட நடக்க முடியாது. பார்க்கலாம், மோசே மலையில நின்று பார்த்தாரு பாருங்க, அந்த மாதிரி பார்த்துக்கலாம், கூட போக முடியாது. இறங்குங்க. என்ன பண்ணு, அந்த ஏறி உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? நாங்க யார் தெரியுமா? சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்க கஞ்சி இருக்காது, கௌரவத்துக்கு ஒரு குறைச்சலும் இருக்காது. குடிக்க கஞ்சிக்கு வழி இல்லை, ஆனா கௌரவம் மட்டும் பிச்சுக்கிட்டு நிற்கும். இறங்கி கேவலம் குப்பை கௌரவத்தில் நின்றுக்கிட்டு, இந்த கௌரவம் நீ பரலோகத்தை கொண்டு சேர்க்க போறது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சும்மா தேவையில்லாம கௌரவம். நாங்க யார் தெரியும்? எங்க கார்வார் என்ன, எங்க டர்பார் என்ன, எங்க பீர்பார் என்னன்ட்டு தூராவட்டு இறங்குதா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன கூடவே வந்து கூட வீட்டுல வாசம் பண்ணணும்னு இயேசு உங்களுக்காக வெயிட்டிங். ஆமென். இறங்கி வருகிறவர்களோடு இயேசு வருகிறா. நான் இறங்க மாட்டேங்க. நான் எப்படி இறங்குவேன்? நான் இறங்கவே மாட்டேன். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமான்னா தெரியாமலே உட்காந்துரு. லாஸ்ட் வரைக்கும் நீ யாருன்னு உனக்கும் தெரிய போறதில்ல, உலகத்துக்கும் தெரிய போறதில்ல. ஆமா, இயேசு யார் என்று அறிந்து கொள். அறிந்து விட்டால் தானா இறங்கி விடுவாய். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் வேண்டும், ஆனா கிறிஸ்து வேண்டாம். ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்குள்ளும் நான் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட என்ன ஆசைப்படுறாரு தெரியுமா? கனி கொடுக்கணும், அவ்வளவுதானங்க. ஏதோ பேருக்கு கனி கொடுத்துட்டு நம்ம அப்படித்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆண்டவர் எப்படி ஆசைப்படுறாருன்னா மிகுந்த கனி கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலை குறித்து, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து 4 புத்தகங்கள் டாக்டர் அம்ப்ரோஸ் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதன் எழுதியிருக்கிறார். இஸ்ரவேல் என்கிற தலைப்புல 4 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார். நான் 4 புத்தகத்தையும் படிச்சிருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், மணல் பாங்கான பாலை நிலம் போல இருக்கக்கூடிய ஒரு தேசம். அந்த தேசத்துல, அந்த மணல் பாங்கான பாலை நிலத்துல சொட்டு நீர் பாசனம் என்கிற ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்து விவசாயத்தை அழகாக தொடங்கினார்கள். அதுல கவனிச்சீங்கன்னா, அந்த மணல் பாங்கான காட்டிலே அவர்கள் விளைய வைத்து எடுத்த விளைபலன்கள் தங்கள் நாட்டுக்கு போக பல 1000 டன் விளைச்சல்கள், அந்த விளை பலன்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகி கொண்டிருக்கிறது. பால், அவர்களுடைய நாட்டுக்கு போக மிச்சம் வருகிற பாலை பல 1000 லிட்டர்கள் விலையில அவர்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன நாடு மிகுந்த கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
தங்களுக்கு போக மிச்சம் வந்தது. நம்ம அப்படியா? நமக்கு மிச்சம்னு ஒண்ணு வராது. ஒரு மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்தாலும் அந்த மாசம் 10,000 ரூபாய் கடன்ல தான் நின்றுகிட்டு இருக்கிறோம். അതല്ലേ ശരി? 50,000 സമ്പാദിച്ചിട്ടും എല്ലാം ചെലവാക്കി കഴിഞ്ഞിട്ട് പറയുക 10,000 രൂപ കടമ. 50,000 வந்த பிறகு நிக்கல. ஆண்டவர் பார்த்தார், சரி 50,000த்துல உனக்கு 10,000 எக்ஸ்ட்ரா கடன் வருது, அதனால நான் ஒண்ணு பண்றேன், எக்ஸ்ட்ராவே ஆசீர்வாதம் தரேன்னு 1,00,000 கொடுத்தார். இப்ப 1,00,000 ரூபாய் சம்பளம் வந்த பிறகு 1,00,000 செலவாகி இப்ப 20,000 ரூபாய் கடன். பத்தல. காசை பார்த்த உடனே நம்ம 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 எல்லாம் விரியுதுல, செலவினத்தினுடைய எல்லை விரியுதே. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு திரும்புவோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். என்ன கனி கொடுக்கணும் சொல்லுங்க? அது எப்ப கொடுப்போம்? கர்த்தருக்குள். கர்த்தருக்குள். இதெல்லாம் பிடிக்காது பாஸ்டர், இந்த மாதிரிலாம் பேசாதீங்கோ. நீங்க கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் அப்படின்னு பேசுங்கோ. நாங்க ஆமீன் சொல்லுவோம், கை தட்டுவோம், அல்லேலூயா சொல்லுவோம், ரொம்ப சந்தோஷமா முகம் அந்தளர்ந்த தாமரையை வெந்தளர்ந்த மாதிரி ஈடு உட்கார்ந்துருப்போம். இப்படி நீங்க இந்த வாழ்க்கையில கனி அது இதெல்லாம் பேசுனீங்கன்னா அது நல்லாவா இருக்கும்? முகம் எல்லாம் சுருங்கி போய் உட்கார்ந்துருக்கு பாரு. நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுக்கலாம். மிகுந்த கனி கொடுத்தால் 8வது வசனம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நம்ம அவரை மகிமைப்படுத்தவா வந்திருக்கோம்? பிதா மகிமைப்பட்டா என்ன, மகிமைப்படலைன்னா என்ன? நான் மகிமைப்பட்டா போதாதா பாஸ்டர்? எங்க குடும்பம் மகிமைப்பட்டா போதாதா? நாங்க இந்த பாஸ்டர் மாற மகிமைப்படுத்தினா போதாதா? பாஸ்டர் மாற மகிமைப்படுத்துறதுனால உனக்கு ஒரு நன்மையும் வராது. பிதாவை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. மகிமைப்படுத்துவது கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்க பேச்சு, உங்க வாழ்க்கை, உங்க நடக்க, உங்க செயல் அத்தனையிலும் கர்த்தர் மகிமைப்படட்டும். அவர் மாத்திரம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆண்டவர் தான் தாளந்தை கொடுத்திருக்காரா, திறமையை கொடுத்திருக்காரா? அது யார் மகிமைப்படும்படி செய்யுங்க? ஆண்டவர் மகிமைப்படும்படி செய்யுங்க. ஆமென். எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்க. அப்ப என்ன செய்யணுங்க? மிகுந்த கனி கொடுக்கணும்னா நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த கனிகளை குறித்து ஒரு 3 விதமான தரப்புல நான் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களோடு பேச போகிற இந்த செய்தியை எந்த வகையில பேசுறேன் அப்படின்னா, ஒண்ணு கனிகள் என்றால் என்னங்கிற ஒரு அடிப்படையில பேச போறேன். 2வது எத்தனை வகையான கனிகள் உண்டு அப்படின்னு நான் சுருக்கமா பேச போறேன். அடுத்து இந்த ஆவியின் கனி. நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது என்ன கனி? அது ஒண்ணுதான் வரும் கனினாலே. ஆமா, அந்த ஆவியின் கனியினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பின்னால பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு கனியை குறித்து படிப்போம், எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும்? வாசிப்போம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். என்ன கனி கொடுக்கணுமா? என்ன கனி கொடுக்கணுமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. மலையாள பைபிள் இருக்கா? யார்கிட்டயாவது மலையாள பைபிள் இருக்கா? வாசிங்க. ஓ, மேல இருக்கா? மானசாந்தரத்தின் யோக்கியமாய பலன் காய்ப்பின். ஆஹா, என்ன அருமையான வார்த்தை பாருங்க. பலம் பலம் காய்க்கணுமா? பலம் காய்க்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? ஏங்க, ஒரு செடியில் ஒரு காய் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன வரும்? பூ வரணும். பூ என்ன வரணும்? பூ வந்தா, பூ வந்திருக்குன்னு எப்படி தெரியும்? வாசனை வரும். இல்லையா சொல்லுங்க. ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பூவின் வாசனை வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா.
நம்ம இப்படி சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போறோம், சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போறோம், பைபிளை வேற பவ்யமா தூக்கி பிடிச்சுக்கிட்டு, ஐயோ அவங்க போறத பார்த்தா அப்படியே அந்த பைபிளை நெஞ்சோடு அணைத்து மார்போடு அணைத்து பிடிச்சிட்டு போவாங்க. வீட்டுல கால் எடுத்து வைக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரி அன்னைக்குன்னு பார்த்து அவ வீட்டு குப்பைய கூட்டிட்டு போகும்போது அந்த பிஸ்கட் கவர் வந்து இவ வீட்டு வாசல்ல விழுந்துருச்சு. யார் வீட்டு வாசல்ல? நம்ம. எனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே ஒரு பேர் தான் வாயில டப்புன்னு வரும். சரி, நான் பேரை மாத்திடுறேன். என்ன பேரை சொல்ல, எல்லா பேரும் இங்க இருக்க. ஆமா, சரி, நம்ம சொல்லி வைப்போம். நம்ம மரியா சிஸ்டர், அந்த பேர் தான் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். மரியா சிஸ்டர் பாருங்களேன், ஆராதனை முடிச்சுட்டு பயங்கர சோத்திரம் கர்த்தாவே சோத்திரம்ட்டு போகுது. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வாசல்ல பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைங்க பிஸ்கெட்டுக்கு அவர் கிடக்கு. இந்த அக்காவுக்கு நல்லா தெரியும் இது அந்த பிஸ்கட் அவங்க தான் சாப்பிடுவாங்க. பார்த்த உடனே இளவ எடுத்தவ எங்க கொண்டு வந்து போட்டிருக்கா பாரு, கையில பைபிள். ஆராதனை முடிஞ்சு பயங்கர கொண்டாட்டமா போனவ பிஸ்கட்டுக்கு அவரை பார்த்த உடனே வந்துருச்சு பாத்தியா வாசனை. அவன் அந்த வீட்டுல இருந்து சொன்னான், சத்தம் டாதட்டி. அவன் பொண்டாட்டி சொல்றான், எங்க அவன் நம்மள தாங்க திட்ட, சும்மா அவ சர்ச்சைக்கு போயிட்டு வந்திருக்கான். அவன் சொல்ல, நீ சும்மா அவ சர்ச்சைக்கு போயிட்டு வந்திருக்கான். அவனுக்கு தெரியுது சர்ச்சில இருந்து வர அக்காவுக்கு வாசனை எப்படி வருது வேற அப்படின்னு. வாசனை அது பூத்தாதான் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பூத்தாச்சுன்னா அடுத்து வாசனை, நல்ல வாசனை வருதுன்னா வாசனையை வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம்ல இது என்ன பொண்ணு. ஆமென். ஆமா, பூ பூத்தாச்சுன்னா வாசனை மட்டும்தான் வருமானா இல்லைங்க. அந்த பூக்குள்ள தேனுன்னு ஒண்ணா கடவுள் வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாங்க, தேனு அதுக்குள்ள இருக்கணும். சிலதெல்லாம் வறண்டு போயில கிடக்கு, இனிமைங்கிறதே இல்லைங்க. மதுரமா ரெண்டு வார்த்தை நல்ல வார்த்தை பேசுங்கம்மா. நம்ம ஆஸ்பத்திரியில் அந்த ஆளே இழுத்துட்டு கிடக்கான். சீரியஸா, ரெண்டு கையிலையும் மாட்டிருக்கு, ரெண்டு காலையும் மாட்டிருக்கு. அங்க ஒரு டிவி போட்டியில் வந்துட்டு கியான்னு அங்க ஓடிக்கிட்டே இருக்கு. சரியா, அதுல கீழே ஒரு பீப் பீப் பீப்னு வேற போய்கிட்டு இருக்கு. அதுல ஏதோ கணக்கு கூட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கான், 45 85 37 47ன்னு. இந்த கணக்கெல்லாம் இவர் படுக்கையில படுத்துக்கிட்டு, இவர் வீட்டுல படிக்காதவர் இப்ப இங்க உட்காந்து கணக்கு படிச்சுட்டு இருக்காரு. சரியா, 45 35 எவ்வளவு 80 அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு படுக்கையில. சீரியஸ்ல கிடக்கு. இந்த கண்டிஷன்ல நம்ம ஆளு எது பூ வாசனை வர்ற அக்கா போகுது. இயேசுவே, இதேதான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த சாந்தப்பனுக்கும் வந்துச்சு பார்த்துக்கிடுங்க. 3 நாள் தாண்டலையே. டாக்டர் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாரு. யாரு? நம்ம பிரதர்ட்ட அப்பதான் வந்து டாக்டர் சொல்லிட்டு போனாரு, ஒண்ணும் இல்லைங்க, நீங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். நம்ம அக்கா இங்க இருந்து அழகா மதுரமான வார்த்தைகள் விட்டாங்க பாருங்க. சாந்தப்பன் 3 நாள் தான் கிட்டதான், 3ஆம் நாள் இப்படிதான் இருந்தான், வீட்டுக்கு போயிடலான்னு தான் சொன்னாவே, மறுநாள் பெட்டியில வச்சு கொண்டு வந்தாவ பார்த்துக்கிடுங்க, முடிஞ்சு போச்சு. அவனுக்கு இருந்த ஜீவனும் போயிருச்சு, இதோட அவுட்டு. வாசனையோடு உள்ள மதுரம் வெளிப்படணும். நல்ல வார்த்தைகளை பேச அறிந்திருங்கள். ஏன் கடவுள் நம்ம வாய்க்குள்ள இந்த பல்ல போட்டு, பல்லுக்குள்ள நாக்க போட்டு, நாக்க ஈரமாவே வச்சிருக்காரு தெரியுமா? யாருக்காவது ட்ரையான நாக்கு இருக்கா காட்டுங்க. எல்லாருக்கும் நாக்கு ஈரம் இருக்குங்க. ஏன் ஆண்டவர் நாக்க ஈரமாவே போட்டு வச்சிருக்காரு தெரியுமா? வார்த்தையும் ஈரமாவே வரட்டும்னு. ஆனா சிலதுகளுக்கு வாயில வார்த்தையெல்லாம் ஈரமாவா வருது, விளங்காது, நடக்காது, கிடைக்காது.
உருப்படாது, அதெல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் எடுத்த உடனே பூக்கணும், பூத்ததுல வாசனை வரணும், அதுல மதுரை வெளிப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து காய் வெளிப்படணும். அது என்ன காயா இருக்கணுமா? மானசாந்தரத்தின் யோகியமாய பலம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. மனம் திரும்பி இருக்கீங்களா? கனி கொடுக்கணும்லங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணுமா? எப்படி எப்படி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறது? நேத்தைக்கு சாயங்காலம் வரைக்கும் நம்மால் ரட்சிக்கப்படாத வரைக்கும் அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஏனே வானே, ஏ மச்சான் எப்படி, நல்லா இருக்கியா, மாப்பிள எப்படி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவன் இப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்குறான் பாருங்க. ரட்சிக்கப்பட்டாச்சு, சபைக்கு வந்தாச்சு, நம்மால் உடனே அவனை நேத்தைக்கு வரைக்கும் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டவன், சகோதரா சொல்லுங்க, சகோதரா சொல்லுங்க, சிஸ்டர் சொல்லுங்க, பிரதர். நம்ம உடனே இங்கிலீஷுக்கு மாறிட்டோம். நேற்று வரைக்கும் ஏனே நல்லா இருக்கானே அப்படின்னு நம்ம சொந்த ஊர் பாஷையில ஒழுங்கா பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன இப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல மாறிடுச்சு. பிரதர் நல்லா இருக்கீங்களா, பிரதர், சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, சிஸ்டர். இங்கிலீஷ்ல மாத்தினதுனால மனம் திரும்புதல் இல்ல. தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு மாறிட்டா மனம் திரும்பிட்டேன்னு அர்த்தமா? இப்பவும் அந்த 6 மணிக்கு லைட் பட்ட உடனே கன்னத்துல கை போகுத, எம்மா மனம் திரும்பின, எம்மா என் சகோதரி, அந்த 6 மணிக்கு லைட் பட்ட உடனே இப்படி இப்படிக்கிறீல, மனம் திரும்பிருச்சாக்கும். சோத்திரம். வெளியில இறங்கும் போது எட்டி பாரு, யாரும் வரல, என்ன பாக்குறது? கழுத்துல காத்துல இல்லாம எவ்வளவு வரல பாரு. சகுனம் பாக்குறீல, மனம் திரும்பிட்டீங்களோ? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி எங்க? மனம் திரும்பினீங்களோ, அதுக்குண்டான கனி எங்க? இல்லையா சொல்லுங்க, எங்க அந்த கனி? மனம் திரும்பினீங்களா? போன வருஷம் ரட்சிக்கப்படல, அப்பா இறந்துட்டாரு, அப்பாவுக்கு போட்டா வச்சு வழிபாடு நடத்தணும். இப்ப ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம என்ன பண்றது இல்ல, அகர்பத்தி கொளுத்துறது இல்ல, ஐயரை கூப்பிடுறது இல்ல, அதுக்கு பதிலா இப்ப மெழுகுவத்திரியை கொளுத்தி பாஸ்டரை கூப்பிடுறோம். ரெண்டும் ஒண்ணு தானையா? என்ன மாறிட்டான்? என்ன மாறணும்? ஒண்ணு மாறல. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்க. ஏன் நீங்க இது செய்ய மாட்டீங்க? நாங்க மனம் திரும்பிட்டோம். நம்ம எப்படி இருக்கோம்? மதம் மாறி இருக்கோங்க. அவன் சொல்றானே கிறிஸ்தவர்கள் எல்லாம் மதம் மாத்திட்டாங்க. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு அந்த தப்பு தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். மதம் மாத்திர வேலை தான் பண்றோம். மனம் திரும்புகிற வேலை என்னைக்கு நடக்கிறதோ அன்னைக்கு கனி வெளிப்படும், அன்னைக்கு பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஆமா, அந்நியர்கள் நம்மை குறித்து கேவலமாய் பேசுகிற அளவுக்கு நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி வெளிப்படட்டும். நேத்து வரைக்கும் சுவிசேஷம் சொல்ல வந்த பாஸ்டரை பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தான், இல்லைன்னா சுவிசேஷம் சொல்ல வந்து சுவிசேஷகரை பிடிச்சு அடிச்சான். இப்ப ரட்சிக்கப்பட்ட ஐயா இந்த சபைக்கு வந்துட்டாரு. இப்ப பாஸ்டரை எவனாவது அடிச்சாலோ திட்டினாலோ அவனை பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். நேத்தைக்கு பாஸ்டர் அடிச்சான், இப்ப பாஸ்டருக்காக பாஸ்டரை திட்டுறவனை பிடிச்சு அடிக்கிறான். டிபார்ட்மெண்ட் மாறி இருக்கிறானே தவிர ஒரு ஒண்ணும் மாறல. இல்ல, யாரையாவது அடிக்கணும், ஒண்ணும் கிடைக்கலன்னா வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைகளை தூக்கி போட்டு அடிக்கிறது. ஆனா நான் ஒரு குடும்பத்துல கேள்விப்பட்டேன், ஒருத்தர் ரட்சிக்கப்படுற வரைக்கும் பயங்கர ரவுடி மாதிரி நடந்திருக்காரு. வீட்டுல அந்த வீட்டம்மா அப்படி பொட்டிப்பாம்பு மாதிரி இருக்குமா. இவர் இப்ப ரட்சிக்கப்பட்டாரு. ரட்சிக்கப்பட்டவர் பல்ல விழுந்துருச்சுட்டு வாராரு. என்னாச்சு பிரதர், பல்ல புடுங்கிறீங்களா? இல்ல, அடிச்சுட்டாங்க. யாரு? என்ன பொண்டாட்டி. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இவர் சப்பு சப்புன்னு வச்சாரு. இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அங்க கை வாங்கிருச்சு. இப்ப இவர் கை அடிக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டார்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும்னு.
இவங்க மனம் திரும்பிட்டாங்க. நேற்று வரைக்கும் அடி வாங்கினவங்க இப்ப அடி கொடுக்கிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள். செய்வீர்களா? செய்யப்படாது. நாம மனம் திரும்பி இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவின் இடத்துல வந்திருக்கிறோம். இனி கிறிஸ்துவினுடையவர்கள் என்கிற எண்ணத்தோடு கூட கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தினுடைய சடங்காச்சாரங்களை இன்னும் பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். உலகத்தினுடைய காரியங்களை இன்னும் விடல. கிறிஸ்துவண்டை வந்ததற்கான எந்த அடையாளத்தையும் நம்ம காட்டலைன்னா நாம மனம் திரும்பினதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. கலர் சீலையை கலத்தி போட்டுட்டு வெள்ளச்சீலை உடுத்ததுனால அதுக்கு பேர் மனம் திரும்புதல் இல்லை. சரியா? ஆமா, நீளமா வளர்த்து வச்சிருந்த தாடியும் மீசையும் வளைச்சுக்கிட்டு என்னை மாதிரி அப்படியே பிளைன் ஷாவை நான் எனக்கு வராது அதனால வலிச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்க பரிசுத்தவான்ங்கிறதுனால தானே மீசை எடுத்திருக்கீங்க. போயா, எனக்கு ஒழுங்கா வளராது அதனால வலிச்சிருக்கேன். அப்படியே பார்த்தான், என்னையா சொல்றியேண்ணா? ஆமா, நம்மளால என்ன நினைக்கிறான், மீசையும் தாடி எடுத்துட்டா பரிசுத்தவான் அப்படின்னா ஹாலிவுட்ல உள்ள 50 சினிமா நடிகரும் பரலோகத்துக்கு போயிருமா? வெள்ள உடுத்தவன் பூராவும் பரலோகத்துக்குன்னா முதல்ல இந்த கவர்மெண்ட் நர்ஸ்மார் பூராவும் பரலோகத்துக்கு போயிருவாங்க. ஒயிட்டு கொடுத்தாதான் நான் பரலோகத்துக்கு போவேன்னா நர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் போயிடுவாங்க. ரெண்டாவது யார் போவான்னா மினிஸ்டர் ஒயிட்டு கட்டுறவங்க எல்லாம் போயிருவாங்க. இதுல வேற நான் பெந்தகோஸ்து பாஸ்டரா இருக்கும்போது, புரிந்தவர்களுக்காய் தோத்திரம், நான் பெந்தகோஸ்து பாஸ்டரா இருக்கும்போது ஜிப்பா போட்டிருப்பேன், காலர் இருக்காது. அப்ப எங்களுக்கு ஒரு பெருமை உண்டு, ஜிப்பா போட்டாதான் நாங்க பரலோகத்துக்கு போவோம், ஜிப்பா போடாத ஊழியக்காரெல்லாம் ஊழியக்காரனே கிடையாது அப்படின்னு. ஜிப்பா போட்டவன் தான் பரலோகத்துக்கு போனோம்னா இந்த ராஜஸ்தான்ல உள்ள மார்வாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் பரலோகத்துல நிற்பான். நம்ம அந்த வெளிவேஷங்களை மாற்றிவிட்டு நாம் மனம் திரும்பிட்டேன். ஆனா வாழ்வியல் மாற்றம் இன்னும் வரவில்லை. உலகம் இன்னும் மாறல, உலகத்தினுடைய கலாச்சாரம் மாறல, உலகத்துல இன்னும் பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க வீட்டுல அது இது நடத்துவிய, பாஸ்டர் கூப்பிடுவிய, பாஸ்டர் வரலன்னா பாஸ்டர் நல்ல பாஸ்டர் கிடையாது. இவருக்கு விசுவாசி மேல அக்கறை கிடையாது. வசனத்துக்கு வேண்டி பாஸ்டர் நின்னா உடனே பாஸ்டர் இங்க பின்ன சொல்லவும் வேண்டாம், உடனடியா தந்தி அடிச்சிருவீர்கள். உங்க தந்திக்கு பயப்படாததுனாலதான் தைரியமா நின்று பேசிட்டு இருக்கேன். மாறிக்கிடணும். ஆமா, இனி ஒரு முறை நான் போட்டா வச்சு வழிபாடு நடத்துறேன், வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுவான்னு கூப்பிட்டுற வேலை இங்க யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாக வைராக்கியம் இல்லைங்க. மனம் திரும்பினேன் என்பதற்கான கனியை கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, ஒரு பாயிண்ட் கூட பார்த்துட்டு போயிரும். வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை. குதிரைகள் ஓடுமோ, அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ, நியாயத்தை நன்றாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றுவீர்கள். முதல்ல ஒரு கனியை நான் உங்களுக்கு சொன்னேன், அது மனம் திரும்புதல் கேட்ட கனி. இரண்டாவது ஒரு கனி இருக்குங்க, அது என்ன கனி தெரியுமா? நீதியின் கனி. நீதியின் கனி. இன்னைக்கு இந்த நீதியின் கனியை கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிப்படுத்தாவிட்டால் வேற யாராலையும் வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா நம்முடைய கர்த்தர் நீதிக்குரியவர், நீதி உள்ளவர், அவரே நீதிமான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியை குறித்து பேச எனக்கு நேரம் 10 தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நான் சுருக்கமா சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஒரு நீதியை பார்ப்போம். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற கனிகளால் நிறைந்தவர்களாகி. அல்லேலூயா. என்ன கனி? நீதியின் கனி. அது என்ன, எப்படிப்பட்ட கனியா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவினால் வருகிற கனியா இருக்கணும். அந்நிய தெய்வங்களிடத்திலிருந்து வருகிற கனியா இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொதுவுல சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா சொல்லாமலும் இருக்க முடியல. இந்த நாய் இருக்குல்ல, நாய் நாய் பார்த்திருக்கீங்களோ? நாயோட பின்பக்கத்துல என்ன தேன் இருக்குன்னு வைங்களேன், எடுக்க முடியுமா? யாருக்காவது யூஸ் ஆகுமா? ஐயா அது எங்க இருந்தாங்க, தேனுங்க, எடுப்பாங்களா? சிலர் வாதம் பண்றாங்க, அங்கேயும் அது நல்லது தானே சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம அந்த நல்லதை மட்டும் எடுத்துக்க வேண்டியதானே, அங்கேயும் நல்லதானே, அந்த அந்த நல்ல நம்ம அதை விட்டுருவோம், அந்த தேனை மட்டும் எடுப்போம். எடுப்போமா? நீதி அது இயேசு கிறிஸ்துவினால் வரணும், இயேசு கிறிஸ்துவில் இருந்து மட்டும்தான் வரணும். ஏன்னா மற்ற எல்லாருடைய நீதிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நீதிக்கும் வித்தியாசம் உண்டு. உலகத்துல எவ்வளவு நல்ல சொல் இருக்கலாம், நல்ல விஷயம் இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வருகிற நீதியை போல ஒரு நீதி இந்த உலகத்துல இல்லை, இருக்கவும் முடியாது. உலகம் அனைத்துக்கும் சரியான நீதியை சொல்லிக் கொடுத்த ஒருத்தர் உடனே அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீதி எங்க இருந்து வரணும்? கிறிஸ்து கிட்ட இருந்து வரணும். கிறிஸ்துவின் நீதி நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். இந்த நீதி என்ன செய்யும் தெரியுமா? எடுத்து வாசிப்போம். எபேசியர் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிற போது இந்த நீதி நமக்கு ஒரு மார்க்கவசத்தை வாசிப்போம். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அருகில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷ நீதி என்னும் மார்க்கவசத்தை, அப்ப நீதி மார்பினுடைய கவசம் போல வெளிப்படுகிறபடியினால் மார்புக்கு எதிரே வருகிற அக்கினி அஸ்திரங்களை அல்லது பொல்லாங்கன் எய்கிற அம்புகளை தடுத்து உங்களை காக்க வல்லது நீதி. நீதியின் நியாயமும் பேசி என்னங்க கிடைச்சது? நீங்க நீதியோட வாழ்ந்து பாருங்க. உண்மையுள்ளவனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதியோட நடந்து பாருங்க, உங்க வாழ்க்கை செழிக்கும். வேணும்னா கொஞ்ச காலம் கஷ்டப்படுகிற மாதிரி இருக்கும், கொஞ்ச காலம் கெட்ட பேர் வரும், கொஞ்ச காலம் உங்களுக்கு அவமானம் வரும், ஆனால் உங்கள் நீதி ஆமென் ஒரு நாள் உயர்ந்திருக்கும். கிறிஸ்து உங்களை உயர்த்துவார், கிறிஸ்து உங்கள் நீதியை உயர்த்துவார், கிறிஸ்து உங்கள் நீதியை உயர்த்தி நிறுத்துவார். ஒருவேளை மத்தவன் சொல்லலாம், உங்க நீதியை பார்க்கும்போது கேவலமா தான் தெரியும். கிறிஸ்துவுக்காக நின்று பாருங்க. யாக்கோபு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ளவன் யார் தெரியுமா? அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஐயா, நீதி உள்ளவர்களாய் நீங்க மாறினால் யாராக மாறி விடுகிறீர்கள் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு சிநேகிதன். இந்த உலகத்துல நீங்க யாருக்கு வேணும்னாலும் சிநேகிதனா இருங்க. ஒரு நாள் ஆப்பு வச்சிருவான், காட்டி கொடுத்துருவான், ஒரு நாள் பின்வாங்கிடுவான், ஒரு நாள் சிநேகிதனே முதல்ல குத்துவான். நீங்க எவனை நம்புறீங்களோ அவனே குத்துவான். யாரை தூக்கி தலையில வச்சில அவனே உங்களை குத்துவான். யார நம்புறீங்களோ அவனே உங்களுக்கு வினையா மாறுவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்க வாங்க, அவர் ஒரு நல்ல நண்பன். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நான் சொல்றேன், நானும் பாஸ்டர் நண்பர்னு வச்சுக்கிடுங்களேன். நானும் பாஸ்டர் நண்பர்கள். இப்ப பாஸ்டருக்கு நான் நண்பர், அவர் எனக்கு நண்பர். இப்ப அவருடைய வாழ்க்கையில் ஒரு தப்பு வந்துருச்சு, நானும் அவரும் சேர்ந்து போறோம் வரோம். அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார், நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? இவனும் கூட தானே தெரிஞ்சான் சொல்லுவீங்களா? நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அதனால சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? அந்த ஆள் இந்த தப்பு பண்ணிருக்கானோ, இந்த ஆளும் கூட சேர்ந்து நடக்கான், இவனும் அப்படி சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன்? என்னைய காப்பாத்துறதுக்கு, ஐயோ கிடையவே கிடையாங்க, நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த ஆள்கிட்ட, அப்பவே சொன்ன வேண்டாம், ஆமா இவர் தாங்க இந்த பாவத்தை பண்ணாருன்னு நான் என்ன பண்ணிடுவேன்? பல்ட்டி அடிச்சிருவேன். நான் யாரு?
அவருக்கு நண்பன். பிரச்சனை வரும்போது பல்ட்டி அடிச்சிருவேன். இதுதான் இந்த உலகத்து சிநேகிதர்கள் செய்கிற வேலை. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு கொடுக்காம கூடவே இருந்து கையை தூக்கி பிடிச்சு விழுந்துடாத, எழுப்பி நில்லுன்னு சொல்லி தூக்கி நிறுத்துகிற ஒரு நல்ல நண்பன் உண்டா? அது இயேசு கிறிஸ்து. எல்லாரும் பாவின்னு தள்ளும் போது, நண்பர்கள் தள்ளும் போது, பெத்தவன் தள்ளும் போது, அதுலயும் பெத்தவங்க தள்ளுகிற போது வருகிற வலி இருக்கே, அது சாதாரண வலி இல்லை. கூட இருக்கிற மனைவி தள்ளுகிற போது, கணவன் தள்ளுகிற போது, பெத்த பிள்ளைகள் தள்ளுகிற போது, பெத்த தாயும் தகப்பனும் தள்ளுகிற போதும் உன்னை தள்ளாம தூக்கி பிடிச்சு உன் பக்கத்துல நான் இருக்கேன், நான் இருக்கேன், கவலைப்படாதன்னு சொல்லி தைரியப்படுத்துகிற ஒருவர், ஒரு நல்ல நண்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீதியாய் நடந்து பாருங்கள், உங்களுக்கு இயேசு ஒரு நல்ல சிநேகிதனாய் மாறி விடுகிறார். ஆமென். எதுங்க நீதி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தால், அங்கே ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறுகிற போது இயேசு சொன்னார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்ப ஸ்நானப்படுகான்னு പറയുന്നത് ഒരു നീതിയാ. அப்ப ஞான ஸ்நானம் எடுப்பது என்பது ஒரு நீதி, தேவனுடைய நீதிகளில் ஒன்று. நான் சொன்னேன், நீதி கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வெளிப்படுகிறது. 1. 2, நீதி உங்களை மார்க்கவசமாய் காக்கிறது. 3, நீதி உங்களுக்கு தேவனோடு சிநேகிதத்தை உருவாக்கி தருகிறது, அல்லது கடவுளை உங்களுடைய நண்பனாக்குகிறது. ஆகவே இந்த நீதியை நீங்கள் கடைபிடிக்க 1, ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். இதுவரைக்கும் நான் ஞானஸ்நானம் எடுக்கலன்னு சொல்றவங்க, ஆமென், இன்னைக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, தேவ நீதியை நிறைவேற்றுங்க, கடவுள் உங்களுக்கு நண்பனாய் மாறிடுவார். அல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல நாம் வாசிக்கிற போது, தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவது நீதி. எது நீதி? தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவது நீதி. ஆனால் நாம் என்ன செய்றோம்? அந்த கட்டளைகளை, கற்பனைகளை மீறி வாழ்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் கற்பனையை மீறி நடக்கிறீர்கள். எது கற்பனை? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 15:12 வாசிப்போம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கு. ஆண்டவர் நமக்கு வச்சுட்டு போன கற்பனை என்னங்க? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பதே. எப்படி? ஒருவரில் ஒருவர் அன்பு தானே. அது நம்ம அப்படித்தானங்க இருக்கோம். எப்படா வாய்ப்பு கிடைக்கும் ஜாலியாக முடிக்கலாம்னுட்டு அன்பா தானே இருக்கும். இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு வச்சுட்டு போற கற்பனை என்னது? ஒருவரில் ஒருவர் பாருங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? 15:10 வாசிங்க. அது நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற கற்பனை. அந்த கற்பனை அன்பா இருக்கிறது. அடுத்து, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அன்பில இயேசு கிறிஸ்துவோட நிலைத்திருக்கிறவன் யாரோட நிலைத்திருப்பான்? பிதாவோடு நிலைத்திருப்பான். ஏன்? இயேசு யாரோடு நிலைத்திருக்கிறார்? பிதாவோடு இருக்கிறார். அப்ப இயேசுவோடு நிலைத்திருக்கிறவர்கள் பிதாவோடு நிலைத்திருக்கிறார்கள். அதுக்கு தாங்க கற்பனையை கை கொள்ளணும், விட்டுறக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? கற்பனைய மீறுகிறோம். எப்படி மீறுகிறோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:3 மட்டும் டக்குன்னு படிங்க. எப்படி கற்பனையை மீறுகிறோம்? அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? எதுக்கு? எப்படி மீறி நடக்கிறோம்? எப்படி? பாரம்பரியம். எங்க பார்த்தாலும் பாரம்பரியம். ஒரு காலத்துல இந்த CSI கத்தோலிக்க சபைகள்ல தான், இல்ல அந்த லண்டன் மிஷன், இந்த மிஷன் சபைகள்ல தான் என்ன இருந்துச்சு? பாரம்பரியம் இருந்துச்சு. இப்ப எங்க வந்துட்டு சாத்தான் ஈஸியா சில ஆட்களை உள்ள கொண்டு நுழைச்சு ஆவிக்குரிய சபைக்குள்ளேயும் பாரம்பரியத்தை கொண்டு வச்சிட்டான். இப்ப ஆவிக்குரிய சபைக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? ஒரு மனிதனுடைய ஆன்மாவை விட, ஒரு மனிதனுடைய ஜீவனை விட உன் பாரம்பரியம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது.
பாரம்பரியத்தை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? என்ன சாதிக்க போறீங்க? அன்பை முதல்ல கடைபிடிங்க. அன்பா இருங்க. அன்பா இருந்தாலே ஆண்டவரோட இருக்கலாம். அன்பு வரமாட்டேங்க. அன்பு யார்கிட்ட வருது? நமக்கு எவன் தோத்திரம் சொல்றானோ அவன்கிட்ட தானே அன்பு வருது. நமக்கு எவனை பிடிச்சிருக்கோ அவன்கிட்ட தானே சோத்திரம் வருது. அவன்கிட்ட தானே அன்பு வெளிப்படுது. நமக்கு எவனையும் பிடிக்கலன்னா அவன்கிட்ட அன்பு வரமாட்டேங்குத இல்ல. கற்பனையை மீறி நடக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 படிங்க சீக்கிரமா. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆகுதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஜீவ விருட்சத்துல பங்கு, அவருடைய பரிசுத்த நகரத்துக்குள்ள போகிறதுக்கான அதிகாரம் யாருக்கு கிடைக்குது தெரியுமா? கற்பனையை கை கொள்றவனுக்கு. பரலோகத்துக்கு போகணுமா? போகணுமா? ஏம்மா பரலோகத்துக்கு போகணுமா வேண்டாமா? அப்ப போகணும்னு நினைச்சணும். அவர் தந்த கற்பனையை கை கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுல பிரதான கற்பனை அன்பாருங்க. எல்லார்ட்டையும் அன்பாருங்க. ஆமென். அன்பாய் நடந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 24:13. எது நீதி? 1 ஞானஸ்நானம் தேவ நீதி. 2 தேவனுடைய கட்டளைகளை கை கொள்வது தேவனுடைய நீதி. 3வது அவன் வாசிப்போம் 24:13. அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக் கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி பொழுது போகும்போது திரும்ப அந்த அடகை அவனுக்கு திரும்ப கொடுத்து விட வேண்டும். அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாய் இருக்கும். வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருங்கோ. ஹலோ, புரிஞ்சுச்சா? வாங்கின கடனை திருப்பி. ஆமா, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுத்தது கேட்டா அடுத்தது பகை. ஆமா, சிலர்கிட்ட அப்படி ஒரு பண்பு உண்டு. நல்ல ஒரு பண்பாடு. கடன் வாங்குற வரைக்கும் சிரிச்சு எடுத்து வாங்கிடுவாங்க. திரும்ப கடனை கேட்டாச்சுன்னா கடன் கேட்கறான் பாவி. அப்புறம் தந்ததை அவன் கேட்காம வேற என்ன செய்வான்? வாங்கினதை திருப்பி கொடுக்கணுமா வேண்டாமா? நான் கொடுக்க மாட்டேன், என்ன கேட்காம பாரு, எப்படி கேட்காம பார்த்தியா அப்படின்னு சண்டைக்கு நின்னா கொடுத்தா கேட்க தாங்க செய்வாங்க. நம்ம வாங்கினதை திருப்பி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. வாங்கினதை என்ன செய்யணும்? ஆமா, நம்ம பலரும், ஏன்னா நமக்கு அரசு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. லோன் போடுவோம் எங்க பேங்க்ல, அடுத்த அரசாட்சி வரும்போது உங்க லோன் எல்லாம் என்ன செஞ்சிருது? வித்ட்ரா பண்ணி விட்டுருது. அந்த லோன் எல்லாம் கடன் எல்லாம் அழிச்சு விட்டுருதா, உடனே நம்ம அதே மனநிலையில தான் என்ன செய்யறோம்? பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அவன் என்ன செய்யணும்? அந்த 50,000 கழிச்சு விட்டுறணும்னு நினைக்கிறான். இது எந்த வகையில நியாயம்? வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா அதுக்கு பேரு நீதி, கொடுக்கலனா அநீதி. நீங்க நீதிமான்களா இருக்க போறீங்களா, அநீதிமான்களா இருக்க போறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமென். சீக்கிரம் எடுத்து வாசிங்க, ஜெபிக்க போறோம். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். தேவனை விசுவாசிப்பது ஒரு நீதி. நான் ஒன்னாவது சொன்னேன், அவன் ஞானஸ்நானம் ஒரு நீதி. தேவனுடைய கற்பனையை அல்லது கட்டளைகளை கை கொள்ளுவது ஒரு நீதி. 3வது வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறது நீதி. 4வது தேவனை விசுவாசிப்பது ஒரு நீதி. அல்லேலூயா. ஐயா, கடன் வாங்கிட்டு அடைக்க முடியல, ஆண்டவரை விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கான வழி திறக்கும். பணம் எனக்கு தேவை, நான் எப்படி கடன் வாங்காம இருப்பது? கர்த்தரை தேடுங்க, ஆண்டவர்ட்ட முழங்கால் போடுங்க, கேளுங்க, வழி திறக்கும். விசுவாசிங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கலாத்தியர் 3:6. கலாத்தியர் 3:6. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே மாதிரி ரோமர் 4:21 23 வரைக்கும் படிங்க. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம்
21 இருந்து 23 முடிய. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. அவனுக்காக மட்டுமில்ல, இங்க இருக்கிற நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கனிகள். கிறிஸ்தவன் என்பது சும்மா பேரை மாத்திக்கிட்டு, என்ன வசந்திங்கிற பேரை சுகந்தின்னு மாத்திட்டா கிறிஸ்தவலாம். எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல. அந்த வசந்தியே நல்ல வசதியா தான் இருக்கு, நல்லா இருக்கு, கூப்பிடு. வசந்திங்கிற வசந்தம்ங்கிற பேரை தான் வசந்தி, அதை மாத்தி சுகந்தின்னு, சுகந்திங்கிற பேரை மாத்தி சலோமி, இப்படி எல்லாம் பேரை மாத்தி வச்சா எனக்கு ஒண்ணுமே புரியல. பேரை மாத்துறதுல இல்ல, கிறிஸ்துவை அண்டிவிட்டால் கனி கொடுக்க ஆரம்பித்து விடுங்கள். பெயர்லையோ ட்ரெஸ்லையோ வெளி அலங்காரத்தில் இல்லை, வாழ்வியல் முறையை மாத்துங்க. எத்தனை பேர் செய்ய தீர்மானம் எடுக்கிறீங்க? இனி நான் ஆண்டவருக்காக கனி கொடுப்பேன். இல்லையா? நான் இன்னைக்கு 2 கனி தான் உங்களுக்கு சொன்னேன். 1 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, 2 நீதியின் கனி. இன்னும் இருக்கு. ஆண்டவர் அனுமதித்தால் அடுத்த வாரத்துல நம்ம தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? கனிகளிலே 2 கனிகளை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தப்படுகிறீர்கள்? இனி என் வாழ்க்கையில நான் மனம் திரும்பி மாற போறேன், வாழ போறேன், கிறிஸ்துவை வெளிப்படுத்த போறேன். நம்பர் 1. நம்பர் 2, நீதியின் கனியை நான் வெளிப்படுத்த போகிறேன். தேவ கற்பனை நான் மீற மாட்டேன். ஆமென். தேவனுடைய நீதியை நான் கடைபிடிக்க போறேன். ஞானஸ்நானத்தின் மூலமாய். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இங்க இருந்தா, ஆமென், நீங்க உங்க கைகளை உயர்த்தி காட்டினீங்கன்னா நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். தேவ நீதியை நிறைவேற்றுங்கள், தேவ நீதியை நிறைவேற்றுங்கள். அப்படி தேவ நீதியை நிறைவேற்றினால் வேதம் சொல்லுகிறது, நீதி உங்களுக்கு மார்க்கவசமாய் மாறும். அப்படி தேவ நீதியை நீங்கள் நிறைவேற்றினால் நீங்கள் தேவனுடைய சிநேகிதர்களாய் இருப்பீர்கள். ஆமென். ஒரு நாளும் தேவனுடைய கற்பனையை மீறாதிருங்கள். பாரம்பரியம் அது இதுன்னு தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளும் கர்த்தருடைய கற்பனையை மீறி விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம். ஒரு நிமிஷம் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, நாங்கள் கிறிஸ்துவுக்கு என்று கனி கொடுக்கிறவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு உடனே விட்டுறேன். ஆண்டவர் அனுமதித்தால் பாக்கி கனிகளை குறித்து நம்ம படிப்போம் அடுத்த வாரத்தில். இன்னைக்கு 2 விஷயத்தை நான் ரொம்ப விரிவா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. இதுல சுருக்கமாக தான் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த 2 கனி என் வாழ்க்கையில் வெளிப்படணும்னு ஆசைப்படுறவங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த 2 கனியும் வெளிப்படணும். என் ஜீவிதத்தில் இந்த 2 கனியும் வெளிப்படணும். நான் மனம் திரும்பினேன் என்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நான் இந்த உலகத்தில் வாழணும், வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டணும். தேவ நீதியை உடைய நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். நல்ல பிதாவே, உடைய பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த கனிகளுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள், இவர்களை ஆசீர்வதியும், வீடுகளை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், தலைமுறைகளை ஆசீர்வதியும், இவருடைய செய்களை, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், வருமானங்களை ஆசீர்வதியும். அப்பா, இவருடைய தேவைகளை சந்தியும், குறைவுகளை நீக்கும். கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள் அதிலிருந்து வெளியே வருவார்களாக. ஒரு விடுதலை அவர்களுக்கு உண்டாகட்டும். வியாதி பலவீன கட்டுகள் இப்போதே மாறி ஒரு முழுமையான சுகம் பெறுவார்களாக. வறுமை தரித்திரங்கள் மாறுவதாக. தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள் கிடைக்கட்டும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கட்டும், திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏற்ற காலத்தில் திருமணங்கள் நடக்கட்டும். அப்பா, உம்முடைய கனியுள்ள வாழ்க்கைக்கு வாழ வேண்டும் என்று தங்களை ஒப்புக் கொடுத்த இவர்களுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதியும். இவர்களுக்கு ஒரு நன்மைகளை குறைவில்லாம காத்துக்கொள்ளும்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இன்னைக்கு உம்முடைய நீதிக்காக தங்களை அர்ப்பணித்த இவர்கள் மேல் சகல தேவைகளையும் சகல நன்மைகளையும், ஆமென், இந்த உலகத்துக்கு வேண்டிய வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொடுத்து குறைவில்லாமல் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you.